இன்னைக்கு வீடியோல சாக்லேட் லாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஓரியோ பிஸ்கட் 4 எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மினியேச்சரில் பண்ணுறனால நான் 4 பிஸ்கட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு பவுடர் பண்ணி கொஞ்சமாக மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம பால் ஊற்றி நல்லா மாவு மாதிரி கிண்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு பணியாரக்கல் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் மட்டும் லைட்டாக விட்டுட்டு இப்போ மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு சாக்லேட்டுக்காக நான் டைரி மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு அது நடுவில் வந்து வச்சுக்கோங்க. குட்டியாக இருக்கனால வந்துட்டு நான் குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது மேலேயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றி வெந்ததுக்கப்புறம் நம்ம பேரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம பெரிய கல்லில் பண்ணோன்னா நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். குட்டியாக இருக்கனால வந்துட்டு ரொம்ப குட்டியாக வந்திருக்கு. எடுத்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியாக இருக்கனால வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. இதோட டேஸ்ட் வந்து நிஜமாவே நல்லா இருந்துச்சு. பெரிய கல்லில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.